ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டில் கல்யாண வயசில் இருக்கிற மகளுக்கோ மகனுக்கோ மேட்ரிமோனியில் பதிவு செய்ய போகிறீங்களா? இந்த வீடியோவை பார்த்துட்டு போய் பதிவு செய்யுங்கப்பா. ஒரு பெண்ணுடைய அனுபவத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவங்க என்னென்னலாம் அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அவங்க சொல்கிறத நாம் அப்படியே கேட்கலாம். அதாவது சமைக்க தெரியுமா, எப்படிப்பட்ட ஆடைகள் பிடிக்கும், மாடர்னாக பிடிக்குமா இல்லை பாரம்பரிய உடையா, இல்லை ரெண்டுமே பிடிக்குமா, திருமணத்திற்கு பிறகு வேலைக்கு போவியா, இந்த மாதிரி பல விதமான கேள்விகளை கேட்குறது யாருன்னா மணமகனுடைய பெற்றோர்களோ அல்லது அவங்களுடைய குடும்பத்தினரோ கிடையாது. இந்த கேள்விகளை முன்வைத்து கேட்பது யாருன்னா திருமணத்திற்காக துணை தேடி தருவதாக கூறும் மேட்ரிமோனி இணையதளங்கள் தான் இத்தனை கேள்விகள் கேட்குறாங்க. கடந்த சில நாட்களாகவே என் பெற்றோர் திருமணம் செய்து கொள்ள என்னை வற்புறுத்தியிருக்காங்க. திருமணத்திற்கு துணை தேடி தரும் இணையதளங்களில் பதிவு செய் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க. நானும் சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழித்து கொண்டிருந்தேன். ஒரு கடத்தில் சரி பதிவு செய்து தான் வைப்போம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு திருமண துணை தேடி தரும் இணையதளங்களில் பதிவு செய்ய ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய என்னென்னலாம் கேள்வி கேட்குறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் இருந்த அனுபவத்தை சொல்கிறாங்கங்கிறத ஃபுல்லாக பாருங்கள். அந்த பெண் சொல்லுது, நானும் முதல்ல இணையதளத்தில் சிரித்துக்கொண்டே மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற தம்பதியுடைய படம் தான் முன்னாடி இருந்துச்சு. அது உள்ளே போகும் பொழுது லவ் இஸ் லுக்கிங் ஃபார் யூ பி ஃபவுண்ட் அப்படின்னு எழுதியிருந்திருக்கு. அதாவது அன்பு உங்களை தேடிக்கொண்டு இருக்கிறது, அதை அடையுங்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. அதாவது அன்பான வழியில் பயணிக்க போகிறோம், அதற்காக என்னுடைய சாதி, மதம், குலம், கோத்திரம், வயது, தோற்றம், இந்த மாதிரி கல்வி தகுதி, வேலை, சம்பளம், இப்படி அனைத்து விதமான என்னை பற்றிய தகவல்களை கொடுக்க வேணும் அப்படின்னு இருந்துச்சான். அதனால் பரவாயில்லை, இந்த தகவல்கள் மீது நம்பிக்கை, அன்பு வைத்து கொள்வதற்காக எல்லாத்தையும் நானும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சரமாரியான கேள்வி கேட்குறாங்களாம். அது என்ன மாதிரி கேள்வினா, நான் சைவமா அசைவமா, மது குடிக்கும் பழக்கம் உண்டா, நான் மாடர்ன் ட்ரெஸ் அணிவது பிடிக்குமா, இப்படி அவங்களுடைய கேள்வி பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுதாம். சமைக்க தெரியுமா அப்படின்னு கேள்விக்கு நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு போயிட்டேன். திருமணத்திற்கு பிறகு வேலை பார்க்க விருப்பமா, இப்படின்னு சரமாரியான கேள்வி கேட்டு அவங்களையே குழப்பமடைய வச்சுருக்காங்களாம். இப்படி எல்லா விதமான தகவல்களையும் சொல்லிவிட்ட பிறகும் நான் எப்படிப்பட்ட பெண், எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிற திட்டமிடுதல் தான் என்ன, என்னோடய லட்சியம் என்ன அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பல கேள்விகள் கேட்டுக்கிட்டாங்களாம். இது என்ன வேலைக்கான விண்ணப்பமா, இல்லையே இதெல்லாம் ஏன் எழுதணும் அப்படின்னு மறுபடியும் அழித்து விட்டார்களாம். நாம் வேலைக்கு விண்ணப்பிக்கிறேனா அப்படிங்கிறது அவங்களுக்கே சந்தேகமாக இருந்திருக்கான். வாழ்க்கை துறையை தான் தேடுறோம், இந்த கொஷின்ஸ்லாம் ஏன் கேட்குறாங்க அப்படின்ற சந்தேகம் அவங்களுக்கு வந்திருக்கு. இப்படி நிறைய அழுத்தங்களோட ஒரு வழியாக அந்த திருமண மேட்ரிமோனியில் போய் பதிஞ்சு வச்சுட்டாங்க. அடுத்து இப்போது அவங்களுக்கு வரன்கள் தொடர்பாக அனுப்புவாங்க தகவல்கள்லாம், அதெல்லாம் அவங்க விரிவாக படிக்கிறாங்க. எந்த ஒரு ஆணுமே தனக்கு சமைக்க தெரியும் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடவே இல்லையாம். அவங்க திருமணத்திற்கு பிறகு வேலை செய்ய விருப்பமா இல்லையா, அவங்களுடைய ஆடைகள் பிடிக்குமா பிடிக்காதான்ற எந்த ஒரு கேள்வியுமே ஆண்களிடம் கேட்கலை, பெண்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத அந்த பெண் அங்கே அழுத்தமாக பதிவு செய்கிறாங்க. அதாவது மாறி வரும் கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எல்லாரும் நாங்கள் நடந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் நவீன இணையதளத்தில் ஆண் பெண் இருவருக்குமே தனித்தனி கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாங்க அப்படின்னு அந்த பெண் சொல்லுது. ஆண் பெண் பாகுபாடு இதோடு முடிவதில்லை, புகைப்படத்தை காட்டுறதுலேயும் கூட வெட்ட வெளிச்சமாக தெரியுதுன்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்படி என்னன்னு தெரியுதுன்னு பார்க்கலாம். அதாவது ஆண் வந்து செல்ஃபி எடுத்து அவங்களுடைய ஃபோட்டோவை அந்த ப்ரொஃபைலில் வச்சுருக்காங்க போல். ஒரு ஆண் வந்து தனது செல்ஃபியை அல்லது அருவியில் குளித்து கொண்டிருக்கும் பொழுது எடுத்து இயல்பான ஃபோட்டோவை கொடுத்துருக்காங்களாம். ஆனால் பொதுவாக பெண்கள் வந்து கலாச்சார பாணியில் உடை அணிந்தால் மட்டும்தான் அதனுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவை அவங்களே அக்செப்ட் பண்ணுறாங்களாம். செய்தித்தாளில் படிச்சிருக்கோம் என்னன்னாக்க, அழகான குடும்ப பாங்கான பண்பான பெண் தேவை அப்படிங்கிறத செய்தித்தாளில் படிச்சிருக்கோம். ஆனால் இந்த நவீன உலகத்தில் மேட்ரிமோனி இணையதளங்களில் பழம்போக்கு காணப்படுவது ரொம்ப வியப்பையும் வருத்தத்தையும் அளிக்குது அப்படின்னு அந்த பெண் சொல்கிறாங்க.
பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு திருமண பந்தத்திற்கும் அதை தேடும் வழிமுறைகளுக்கும் பொருந்தாதா? அதிலும் இணையதளம் மூலமாக வாழ்க்கை துணை தேடும் ஆயிரம் கோடிக்கணக்கான பேர் புழங்குற இந்த துறையில் ஏன் மாற்றம் வர மாட்டேங்குது அப்படின்னு அந்த பொண்ணு கொந்தளிக்குது. இணையதளத்தில் கொடுக்கப்பட்ட தொலைபேசி எண்ணுக்கு ஃபோன் போட்டு வரங்களில் ஆண்கள் பெண்கள் அப்படின்ற பாகுபாடு ஏன் காட்டுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பொண்ணு ஃபோன் போட்டிருக்காங்க. இந்த பொண்ணு கேட்கப்பட்ட கேள்வியில் அவங்க பதில் தெரியாமல் வேறு வேலையில் மும்முரமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க பேசுகிறதவே தவிர்த்துக்கிட்டே வந்திருக்காங்க. விடாப்படியாக அந்த பெண்ணு ஃபோன் போட்டு அவங்கக்கிட்ட கொஷின் கேட்டிருக்காங்க. விக்ரமாதித்யனிடம் கேள்வி கேட்கும் முயற்சியை வேதாளம் எப்பயுமே கைவிடாது. அதுபோல் அவங்களும் முயற்சி செய்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த கொஷின்ஸை அவங்ககிட்ட எப்படியாவது கேட்கணும் அப்படின்னு. அப்புறமும் ஒரு வாடிக்கையாளர் உதவி மையத்தில் பணிபுரிகிறாராம். அவர் பேர் அலோக் அப்படிங்கிறவர்கிட்ட பேசியிருக்காங்க. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, மக்களுடைய தேவைக்கு ஏற்ப தான் நாங்கள் இந்த மாதிரி கேள்விகளை தயாரிக்கிறோம். பொதுவாக மணமகள் தேடும்போது அனைவருக்குமே பெண் பிள்ளைகள் வேலைக்கு போடுவாங்களா, கல்யாணத்துக்கு பிறகு வேலைக்கு செல்வதற்கு அவங்களுக்கு விருப்பமா, 2 வீட்டிற்கும் உள்ள வேறுபாடை அவங்க தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் நாங்கள் கவனத்தில் கொண்டு இந்த மாதிரி கேள்விகளை தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காராம் அந்த அலோக். காலம் மாறினாலும் பெண் பற்றிய கண்ணோட்டம் மாறவே இல்லை அப்படின்னு இணையதளத்திலேயே பட்டுன்னு பளிச்சுன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடுச்சு. அந்த காலத்தில் பெண் பார்க்க வரும்பொழுது செருப்பை கழற்றிட்டு நிற்க சொல்லுவாங்க, ஹைட் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, முடியெல்லாம் தொட்டு பார்ப்பாங்க, இழுத்து பார்ப்பாங்க. அவங்களுடைய முடி ஒரிஜினல் தானா இல்லை சௌரி இதுவும் வச்சுருக்காங்களா அப்படின்னும் பார்ப்பாங்க. இதெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ உள்ள நவீன காலத்தில் படித்தவர்கள் செய்யும் வேலையா இது அப்படின்னு இணையதளங்களில் மேட்ரிமோனியில் மெயினாக பதிகிறவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்துது அப்படின்னு இந்த பெண் சொல்லியிருக்கு. கடைசியாக இந்த மாதிரி பூனைகளுக்கு யார் மணி கட்டுவது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மேட்ரிமோனியல் இணையதளங்களில் பயன்படுத்தப்படுற கொஸ்டின்ஸ் எல்லாமே சரிதானா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. இல்லை அந்த பொண்ணு சொல்கிறது தான் தப்பா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா.